Thank God for all the encouraging words we have been hearing. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Also thank God for the theme which we have for this conference. இந்த கான்ஃபரன்ஸ்க்காக தேவன் நமக்கு கொடுத்த இந்த கருப்பொருளுக்காகவும் நன்றி. Being ready for the coming of Christ. கிறிஸ்து இயேசுவுடைய வருகைக்காக ஆயத்தமாவது. In fact, that is the only hope we have when we live in this world. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதான். That Christ will come back. கிறிஸ்து மீண்டுமாக வருவார். And if we have hope in Christ only in this generation, we read in the book of 1 Corinthians 15 and verse 19. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். If we have hoped in Christ in this life only, we are of all men most to be pitied. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். So our hope is not only in this life for Christ, but the life to come. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இந்த இம்மையில் மாத்திரமல்ல, நம்முடைய மறுமையிலும் வரப்போகிற காரியத்திலும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. We have a hope in Christ in this life. நமக்கு இந்த வாழ்க்கையில் தானே கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. No, we have also a hope in Christ in this life. நமக்கு இந்த வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. But not only in this life. ஆனால் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல. In this life we have a hope that the Lord will take care of all our physical needs. இந்த வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. So that's not the reason we are following Christ. ஆனால் அந்த காரணத்திற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. The reason why we are following Christ, we have a greater hope. நாம் ஏன் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. That Christ will come back. கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கிறதான நம்பிக்கை. And we will be always with Christ. நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே இருப்போம். That is the word which comforts us in this world. அந்த வார்த்தை தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்துகிறது. We will always be with the Lord. நாம் எப்பொழுதும் நித்தியமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். So ஆகவே Paul says like this in Acts chapter 24. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரத்திலே பவுல் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். In view of this, verse 16. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். In view of this, ஆகவே இதனால், because of the hope in Christ. இந்த கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் What is he doing? அவர் என்ன செய்கிறார்? I also do my best to maintain always a blameless conscience both before God and before men. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். If we have only hope in Christ in this generation, in this life, we don't need to keep like this. நாம் இம்மையை மாத்திரம் அல்லது இந்த வாழ்க்கையில் மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. But we have a hope in Christ and resurrection. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். For that reason, அந்த காரணத்திற்காக we have to do our best. நாம் நம்மால் இயன்ற மற்றும் நாம் செய்தாக வேண்டும். To always maintain a good conscience. எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாக இருக்க வேண்டும். Before God and before men. தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும். So the Bible says all those who have this hope in him purifies himself. ஆகவே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறான். Hebrew chapter 12 we read a verse like this. எபிரேயர் 12வது அதிகாரத்திலே இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். While we have hope in the return of Christ, while we are being prepared for Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் மேல் நம்பிக்கையை வைத்து அதற்காக நாம் ஆயத்தம் படுத்திக் கொண்டிருக்கிறோம். What do we need to do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? Verse 14 says, Hebrew 12:14. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Pursue peace with all men. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் and the sanctification பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் without which no one will see the Lord.
பாருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. So what is the most important thing? ஆகவே எது மிகவும் முக்கியமான காரியம்? We need to pursue peace with all people. நாம் எல்லா ஜனங்களோடும் சமாதானமாய் இருப்பதை நாட வேண்டும். Always we must be in peace with all people. எல்லா ஜனங்களோடும் எப்பொழுதும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். And then second is equivalent to that. அதற்கு சமமாக இரண்டாவது ஒரு காரியம் sanctification. பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாட வேண்டும். Without which no one will see the Lord. இது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. So it is very important that we must pursue peace and sanctification. ஆகவே சமாதானமாய் இருப்பதும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதும் என்பது மிகவும் முக்கியம். We should always long for it. இதற்கு எப்பொழுதுமே நாம் வாஞ்சிக்க வேண்டும். See, I want to share something about the process of purification. இந்த பரிசுத்தம் ஆகிற இந்த காரியத்தினுடைய செயல்முறை குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 Thessalonians chapter 5 and verse 23. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம். Now may the God of peace himself sanctify you entirely. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. And may your spirit and soul and body be preserved complete without blame at the coming of our Lord Jesus Christ. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. So being ready for the Christ coming means we must be preserved in these three areas of our life. ஆகவே கிறிஸ்துனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் இந்த மூன்று பகுதிகளிலே நாம் சுத்தமடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். What are those areas? இந்த மூன்று பகுதிகள் அது? Our spirit, நம்முடைய ஆவி, our soul, நம்முடைய ஆத்துமா, our body. நம்முடைய சரீரம். This is what we have been hearing about in these 2 days. ஆகவே கடந்த 2 நாட்களாக இந்த காரியத்தை குறித்து தான் நாம் கேட்டு வருகிறோம். So we need to be purified in our spirit. ஆகவே நம்முடைய ஆவியிலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். And in our soul, நம்முடைய ஆத்துமாவிலே, and our body. நம்முடைய சரீரத்திலே. That's what we have been hearing. We must overcome the lust of our eyes. ஆகவேதான் கண்களின் இச்சையின் மேல் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வந்தோம். We should overcome sexual lust. ஆகவே இந்த பாலியல் இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வந்தோம். We should overcome the position seeking attitude. ஸ்தானத்தை தேடுகிற அந்த குணாதிசயத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்பதை நாம் கேட்டு வந்தோம். Why we have to be? ஏன் நாம் அப்படி இருக்க வேண்டும்? Because ஏனெனில் we must be complete without blame at the coming of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். In these three areas we must be complete. இந்த மூன்று பகுதிகளிலுமே நாம் முற்றிலும் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். In our spirit, நம்முடைய ஆவியிலே, in our soul, நம்முடைய ஆத்துமாவிலே, and in our body. நம்முடைய சரீரத்திலே We must be complete. நாம் முற்றிலும் இதில் இருக்க வேண்டும். A complete spiritual man, he will be careful about these three areas. ஒரு முற்றிலும் தேறின அல்லது ஒரு நிறைவான ஆவிக்குரிய மனிதன் இந்த மூன்று பகுதிகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உடையவனாய் இருப்பான். He will not neglect any of these areas. இந்த மூன்று பகுதிகளில் எந்த இடத்திலும் அவன் அசதியாய் இருந்து விட மாட்டான். If he neglect in any of these areas, we will be disqualified. நாம் இதில் ஏதாவது ஒரு பகுதியில் அசதியாய் இருந்து விடுவோம் என்று சொன்னால் நாம் தகுதியற்று போய் விடுவோம். Now, who is doing this? ஆகவே இதை செய்கிறது யார்? It's very clear here. இங்கே மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. God of peace himself sanctify us. சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். Who does this work in me? இதை எனக்குள்ளாக செய்கிற இந்த கிரியை செய்கிறவர் யார்? It is not me who is doing something. ஏதோ நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதா இல்லை. It is God himself does this work. தேவன் தாமே இந்த கிரியைகளை என்னிடத்தில் செய்கிறார். I only cooperate with him. நான் அதற்கு ஒத்துழைக்கிறேன், அவ்வளவுதான். As we have heard this morning. இந்த காலையிலே நாம் கேட்டது போல He himself does that work in me. அவர்தாமே அந்த கிரியை என்னிடத்தில் செய்கிறார். But I should cooperate with God. ஆனால் நான் தேவனோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். See, here we read in 1 John chapter 1, 1 யோவான் 1வது அதிகாரம் and verse 9. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். Here we read, if we confess our sin. இங்கே எப்படியாக வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் He is faithful and righteous to forgive us. Number 1. பாருங்கள், முதலாவது காரியம், நமக்கு மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். When we confess our sin,
நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் the Lord is faithful கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் to do two things. இரண்டு காரியங்களை செய்வதற்கு. One is to forgive our sin. முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. We have all received the forgiveness of sin. நாம் எல்லோருமே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். We have all confessed our sin. நாம் எல்லோரும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறோம். We have confessed the sin in sexual areas. நாம் இந்த பாலியல் பகுதியிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு இருக்கிறோம். We have confessed our sin in love of money. பண ஆசையின் காரியங்களிலே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு இருக்கிறோம். We have confessed about our position seeking honor. நாம் ஸ்தானத்தையும் கணத்தையும் தேடுகிற பகுதியிலிருந்து நாம் அறிக்கையிட்டு இருக்கிறோம். We have all confessed all these sins. இந்த பாவங்கள் எல்லாவற்றையுமே நாம் அறிக்கையிட்டவர்கள்தான். What the Lord has done, ஆகவே தேவன் என்ன செய்தார்? He has forgiven it. அவர் அதை நமக்கு மன்னித்தார். God not only forgives, கர்த்தர் நமக்கு மன்னிப்பது மாத்திரமல்ல, there is a second place here we can see. இங்கே இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். He will forgive our sin. அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து, and அது மட்டுமல்ல, to cleanse, அதை சுத்திகரிப்பதற்கு, cleanses from all unrighteousness, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. He will cleanse us from all unrighteousness. அவர்தாமே நம்மை எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். Yeah, that is what is the work the Lord is doing in our life. அந்த ஒரு கிரியை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகிறார். We know the purification process is not that easy. நமக்கு தெரியும் இந்த சுத்திகரிப்பினுடைய செயல்பாடு அல்லது காரியம் என்பது ஒன்றும் அவ்வளவு எளிதானதல்லது என்று. Because ஏனெனில் sin is like a cancer. இந்த பாவம் என்று சொல்லப்படுவது ஒரு புற்றுநோயை போன்றது. Cancer cannot be just forgiven. இந்த புற்றுநோய் மன்னிக்கப்பட்டால் மட்டும் போதாது. Yeah, if your cancer is forgiven, you will be healed. உங்களுடைய புற்றுநோய் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டால் நீங்கள் அதிலே சுகமடைந்து விடுவீர்களா? No, none of us. இல்லை, நம்ம யாரும் அப்படி சுகமடைய முடியாது. By simply we have been forgiven, we should not remain in only forgiveness. நாம் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்கிற காரணத்தினால் நம்ம அந்த மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே மாத்திரம் இருந்து விடக் கூடாது. My sexual sin I have confessed and the Lord has forgiven me. நான் என்னுடைய பாலியல் பாவத்திலே தேவன் எனக்கு மன்னித்து விட்டார். But ஆனாலும் is that still in us? அது இன்னும் நமக்குள் இருக்கிறதா? Love of money the Lord has forgiven. பண ஆசை தேவன் எனக்கு அதை மன்னித்து விட்டார். But don't we see that we still have deep rooted love of money? ஆனால் இந்த பண ஆசை என்பது இன்னும் ஆழமாய் வேரூன்றி இருக்கிறதை நம்மில் நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? Don't we see that the self respect is so deep rooted in us? இந்த சுயமரியாதை என்கிற காரியம் நமக்குள் ஆழமாய் வேரூன்றி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லவா? As soon as the Lord has forgiven it all, it has gone. தேவன் மன்னித்த உடனே இவைகள் எல்லாம் நம்மை விட்டு போய் விட்டதா? No, இல்லை. The Lord began a work in us. கர்த்தர் தன்னுடைய கிரியை நம்மில் ஆரம்பித்திருக்கிறார். What is that work? என்ன கிரியை அது? Purifying me. என்னை சுத்திகரிப்பது. Purifying me from all these areas. இந்த எல்லா பகுதிகளிலும் என்னை சுத்திகரிப்பது. We know the purification process. We have see people take crude oil. நமக்கு தெரியும் இந்த சுத்திகரிப்பு காரியங்கள், இந்த ஒரு கச்சா எண்ணெயை ஜனங்கள் எடுத்து, what the companies does that, இந்த நிறுவனம் அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிற நிறுவனம் அதை என்ன செய்யும்? They have an aim. அவர்களுக்கு an end product. இதிலிருந்து கடைசியாக ஒரு எரிபொருள் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கை அவர்கள் நிர்ணயித்திருப்பார்கள். What is the end product? அதனுடைய அந்த கடைசி பொருள் எது? That is the spirit, petrol. அது எரிபொருள், பெட்ரோல் என்று சொல்லப்படுகிற ஒரு எரிபொருள். It has to go through various process. இது अनेक செயல்முறையின் ஊடாக அது கடந்து போக வேண்டியது இருக்கிறது. The same way, அதே போலதான் when the Lord has chosen us from this world, தேவன் நம்மை இந்த பூமியிலிருந்து இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்ட போது, He has forgiven our sin when we confessed. நாம் அறிக்கையிட்ட பொழுது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்தார். The Lord has a plan in His mind. கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறார். He need an end product. அவருக்கு ஒரு கடைசியான வரவேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. That is a pure spirit. அதுதான் சுத்தமான ஆவி. A pure spirit, that is what God is expecting. ஒரு சுத்த ஆவியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். So the Lord is in the process of that. ஆகவே இதை செய்கிற ஒரு வேளையில் தான் கர்த்தர் இருக்கிறார். Making me pure, it is the Lord himself is doing it. என்னை இப்படி சுத்திகரிப்பதை தேவன் தாமே செய்கிறார். And I have to go through that process. நான் அந்த செயல் காரியங்களுக்கு ஊடாக கடந்து போக வேண்டியது இருக்கிறது. If I have to be free from sin, I have to go through certain process. நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் ஊடாக நான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. What is the desire of the Lord?
தேவனுடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது, கர்த்தருடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது? There should not be even a slightest smell of sin in my life. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தினுடைய சிறு வாடை கூட அடித்து விடக் கூடாது. That is the desire of the Lord. அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. That is called the pure spirit. அதுதான் பரிசுத்தமான ஆவி என்று சொல்லப்படுகிறது. The pure spirit means, you know, if the fire is there and the spirit is here, it will catch just like that. ஒரு சுத்தமான எரிபொருள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய கொஞ்ச தூரத்தில் அங்கே தீயிட்டாலும் கூட உடனடியாக இதுவும் தீ பற்றிக் கொள்ளும். The same way, அதே போலதான் when I say with a pure spirit, praise God, the spirit should descend upon me. நானும் சுத்த ஆவியோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் ஆவியானவர் என் மேல் இறங்கி வர வேண்டும். That is the type of purity what God is looking for. இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை தான், சுத்தத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். That I cannot alone do that. இதை என்னால் மட்டும் நான் இதை செய்துவிட முடியாது. That is why the Bible says, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, God himself purify you. தேவன் தாமே உங்களை சுத்திகரிப்பார். God is faithful to do that. இதை செய்வதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful to forgive and cleanse me from all my unrighteousness. என்னுடைய எல்லா அநியாயத்தையும் என்னை விட்டு நீக்குவதற்கு அவர் மன்னிப்பதற்கும் அவர் சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மை நீதியுள்ளவராய் இருக்கிறார். Jesus not only came to forgive my sin, இயேசு என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் வரவில்லை, but to cleanse me as well. என்னை சுத்திகரிப்பதற்காகவும் வந்தார். I want you to turn to the book of Malachi chapter 3. மல்கியா புத்தகம் 3வது அதிகாரத்திற்கு உங்களை நான் திருப்ப வேண்டிக் கொள்கிறேன். Malachi chapter 3, மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் and verse 2. 2வது வசனம். Here the prophet says, இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், through the Holy Spirit he says, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் இங்கே சொல்லுகிறார், about the appearance of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இப்படிதான் இருக்கும் என்று. When Jesus appears in one's life, இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாகும் பொழுது, he will not only forgive my sin, அவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, but அதோடு கூட he will cleanse me thoroughly. அவர் என்னை முற்றிலுமாக சுத்திகரிப்பார். Here we read in verse 2, இங்கே 2வது வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். who can endure the day of his coming? ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? It is hard, it is not easy, it is painful. அது அவ்வளவு கடினமானது, அது ஒன்றும் அவ்வளவு எளிதானதல்ல, அது வேதனை நிறைந்தது, It is sorrowful, அது துக்கம் நிறைந்தது, it is full of grief. அது மிகவும் வியாகுலப்பட வேண்டிய ஒரு காரியம். The process of purification is full of grief. இந்த சுத்திகரிக்கப்படுகிற இந்த செயல்முறை என்பது முழுவதும் வேதனை, துக்கம் நிறைந்தது. It will pain me. அது எனக்கு வேதனையை உண்டு பண்ணும். It will bring lot of sorrows in my life. அது என்னுடைய வாழ்க்கையிலே अनेक கவலைகளை கொண்டு வரும். It will hinder so many things which I expect. நான் எதிர்பார்க்கிற अनेक காரியங்களை அது தடை பண்ணி போடும். It will not go the way I wish. நான் விரும்புகிறது போல அது போகாது. The purification process is so painful. இந்த சுத்திகரிக்கப்படுகிற வேலையானது அவ்வளவு வேதனை நிறைந்தது. It is, you will grieve, நீங்கள் அங்கே you துக்கப்படுவீர்கள், will cry. நீங்கள் அழுவீர்கள். Jesus himself said, இயேசு தாமே இப்படி சொல்லி you இருக்கிறார், will weep and lament, நீங்கள் துக்கித்து அழுவீர்கள், but your weeping and lamentation will turn to be joy. ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். See, remember, when we are here, when we are in the process of purification, we will have pain. பாருங்கள், நாம் இந்த சுத்திகரிக்கப்படுகிற அந்த நிலைமையினூடாக செல்லும் பொழுது நமக்கு வேதனை உண்டாயிருக்கும். Because sin is so deep rooted like cancer. ஏனென்று சொன்னால் இந்த பாவமானது ஒரு புற்றுநோயை போல ஆழமாய் வேரூன்றி இருக்கிறது. From my birth it is with me. என்னுடைய பிறப்பிலேயே அது என்னோடு கூட இருக்கிறது. It is in my blood. அது என்னுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. Yeah, I am being provoked. நான் தூண்டப்படுகிறேன், I retaliate. நான் பதில் செய்கிறேன். See, this is all in my blood. இதெல்லாம் என்னுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. It's not easy to be cleansed immediately by one prayer. ஒரு ஜெபத்தின் மூலமாக உடனடியாக இதிலிருந்து நம்மை சுத்திகரிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. One message it will be cleansed. No. ஒரே செய்தியிலே இது சுத்திகரித்து விடப்பட முடியுமா? இல்லை. The Lord will take us to real life situations. கர்த்தர் நம்மை வாழ்க்கையினுடைய யதார்த்தமான சூழ்நிலையூடாக நம்மை கடத்தி செல்வார். This is what he has done exactly for Jesus Christ. இதைதான் அவர் சரியாக இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்து முடித்தார். Isaiah 53 says, ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, verse 10, 10வது வசனம், it was pleasing to God to crush him, அவரை நொறுக்குவது தேவனுக்கு சித்தமாய் இருந்தது, to
break him. அவரை உடைப்பது. We pray, Lord, break me, break me. நாம் இப்படியாக ஜெபிக்கிறோம் அல்லவா, ஆண்டவரே என்னை நொறுக்கும் என்று. Yeah, it was fitting to God to break him. அவரை அப்படி நொறுக்குவதற்கு தேவன் சுத்தமாய் இருந்தார். Hebrew 5:8 says like this. எபிரேயர் 5:8 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Though he was son, அவர் குமாரனாய் இருந்தும் through the suffering he learned obedience. பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். How do we learn obedience? நாம் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும்? Can we learn obedience in some other way other than what Jesus learned? இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்ட அந்த வழிக்கு மாறாக வேறொரு வழியிலே நம்மால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியுமா? I tell you, there is no other way we can also learn obedience to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு வேறு ஒரு வழி இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். It's the only way that Jesus learned the obedience. இயேசு எந்த ஒரு ரீதியிலே இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரோ அதே வழிதான் நாமும் கற்றுக்கொள்ள முடியும். அது ஒன்றுதான் வழி. He did not retaliate. அவர் பதில் செய்யவில்லை. He did not open his mouth. அவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. He never complained and murmured. அவர் குறை சொல்லவில்லை, முறுமுறுக்கவில்லை. Why? ஏன்? He learned obedience through the suffering. இவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். That means suffering and pain. அப்படி என்று சொன்னால் பாடுபடுவது, வேதனை அடைவது. That will make us humble before God. அது நம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தும். See what Jesus does here. இங்கே பாருங்கள் இயேசு என்ன செய்கிறார் என்று. Who can endure the day of his coming? ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? And who can stand when he appears? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? Yeah, Jesus did not come just like that. பாருங்கள் இயேசு ஏதோ சாதாரணமாக வரவில்லை. He did not wave hands and purify everybody. அவர் தன்னுடைய கையை அங்குமாக அசைத்து யாரையும் அவர் சுத்திகரிப்பதில்லை. Don't think that he will wave his hand over us and he will purify us. அவர் நம் மீது கையை அசைத்து நம்மை சுத்திகரிப்பார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். Many Christians think like that the Lord will wave his hands over me and he will purify me. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்பது தன் கையை அசைப்பார், அவர் என்னை சுத்திகரித்து விடுவார் என்று. We cannot see that anywhere in the Bible. அதை அப்படி நாம் வேதத்திலே எங்கும் பார்க்க முடியாது. All the apostles went through suffering. எல்லா அப்போஸ்தலர்களும் இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக கடந்து போனார்கள். Because they had a hope set before them. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு முன்பதாக ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருந்தது. Paul says, I consider everything as rubbish and loss because of that hope. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அந்த நம்பிக்கை நிமித்தம் நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். Because ஏனென்றால் I want to attain that. நான் அதை அடைந்தாக வேண்டும். I want to be qualified for his coming. அவருடைய வருகைக்கு நான் தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும். See, that's what the prophet says here, Malachi says here. இங்கே ஆகவே தான் தீர்க்கதரிசியாக மல்கியா அப்படியாக சொல்லுகிறார். Who can stand when he appears? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? See, next verse is, அடுத்த வசனம் சொல்லுகிறது, he is like a refiner's fire and like a fuller's soap. Next word. அடுத்த வசனத்திலே continue. அது அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். You know how the refiner refines the silver. ஒரு புடமிடுகிறவன் ஒரு வெள்ளியை எப்படி புடமிடுவான் என்பது உங்களுக்கு தெரியும். So purification is a process. ஆகவே இந்த சுத்திகரிப்பது என்பது ஒரு செயல்முறை. And we need to endure that. அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். That is what Jesus said. ஆகவே தான் இயேசு சொன்னார், He who endures till end will be saved. கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். From where? எங்கிருந்து? From sin he will be saved. அவன் பாவத்திலிருந்து அவன் ரட்சிக்கப்படுவான். He will become like Jesus Christ day after day. அவன் நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவை போல மாறி விடுவான். So we need to endure till end. ஆகவே முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். I want to encourage all the brothers and sisters who are going through various trials and troubles in life, you endure in that. This is God's hand is with you. இங்கே இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட வேதனையின் ஊடாக கடந்து போகிறீர்களே, அதை நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God will give you much grace for that. அதற்கென்று தேவன் தாமே அதிக கிருபையை தருவார். If we have a desire to endure it, God will give you grace. அதை சகித்துக் கொள்வதற்கு நமக்கு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு தேவன் தாமே கிருபையை தருவார். So he is like a fuller's soap. ஆகவே அவர் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருக்கிறார். We know how the laundry people does, how they clean the dress. ஒரு துணியை துவைக்கிறவன் எப்படி அந்த துணியை துவைப்பான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know it very well. அது நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். He will sometimes put the soda, soap and boil it. அதிலே சோடா உப்பு போட்டு அல்லது சில நேரம் சோப்பு போட்டு அதை கொதிக்க வைப்பார்கள். And what is the reason? என்ன காரணத்திற்காக? To remove all the stain. அதில் இருக்கிற கரைகளை எல்லாம் அகற்றும்படிக்கு. Stain cannot be forgiven. இந்த கரையானது மன்னிக்கப்பட முடியாது. Stain has to be removed. அந்த கரை அகற்றப்பட்டாக வேண்டும். For that
will be clean. கடைசியாக அந்த வஸ்திரமானது வெளுத்து துவைக்கப்பட்டதா இருக்கும், You understand? சுத்தமா இருக்கும். So, மீண்டுமாக அதை அடிப்பார், and he will put it in the water. மீண்டுமாக தண்ணீரில் போடுவார், Again, he will take it to the fire மீண்டுமாக அதை அந்த அக்னிக்கு நேராக எடுத்து செல்வார், and take it again. மீண்டுமாக எடுத்து பார்ப்பார். Finally, he will see his own face in that. கடைசியாக அதிலே தன்னுடைய முகத்தை பார்ப்பார். That is the purity. அதுதான் சுத்தம். That there is no spot in it. அதிலே எந்த ஒரு கரை திரை இல்லை. That's what the Lord is looking in us. பாருங்கள், இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Yeah, he is like a refiner's fire. அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும். How he does it? அவர் அதை எப்படி செய்கிறார்? Verse 3. மூன்றாவது வசனம். He will sit as a smelter and a purifier of silver. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். Yeah, as soon as we have confessed our sin, நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்ட உடனேயே we said, Jesus Christ, come into my life. நாம் சொல்லுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டார். Lord, come into my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வாரும். Okay, Jesus has come. சரி, இப்பொழுது இயேசு வந்து விட்டார். Do we believe Jesus has come inside you? உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? What will happen when Jesus comes into our life? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் என்ன நடக்கும்? He will teach us to sing songs. அவர் நம்மை எப்படி பாட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். He will teach us how to read the Bible. எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்றா கற்றுக் கொடுப்பார்? No. இல்லை. If Jesus has come into your life, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விட்டால் there will be a progressive purification in our life. நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்படுகிற ஒரு காரியம் தொடர்ந்தேச்சியா இருக்கும். It will progress more and more. அது அதிகமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். Day after day we will be purified. தினமும் நாளுக்கு நாள் நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே வருவோம். Yeah, he will sit there. அவர் அங்கே உட்கார்ந்து, He will sit inside us. அவர் நமக்குள்ளாக உட்கார்ந்து, He will purify the sons of Levi. அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். And refine them like gold and silver. அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். Yeah, under the old covenant there were a total tribe who was serving God. பாருங்கள், பழைய உடன்படிக்கையிலே ஒரு கோத்திரத்தார் இந்த கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். But under the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ we are all called to serve the Lord. நாம் எல்லோருமே இந்த கர்த்தரை சேவிக்க முடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are all the tribes of Levi. நாம் எல்லோருமே இந்த லேவியின் கோத்திரமாய் இருக்கிறோம். We are all the priesthood of God. நாம் எல்லோருமே தேவனுக்கு ஆசாரியர்களாய் இருக்கிறோம். We are special people to God. நாம் தேவனுக்கு விசேஷித்த ஜனமாய் இருக்கிறோம். Not some people only. ஏதோ சில ஜனங்கள் மாத்திரமல்ல, like under the old covenant. பழைய உடன்படிக்கையில் இருந்தது போலல்ல. Here he says, இங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, refine them like gold and silver. அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். For what reason? என்ன காரணத்திற்காக? So that ஆகவே they may present to the Lord offering in righteousness. அவர்கள் கர்த்தருடைய இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும். Why God purifies us? ஏன் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார்? That we may offer a pure offering to the Lord. நாம் நீதியாய் தேவனுக்கு காணிக்கை செலுத்தும்படிக்கு. There will be no sin in it. அதிலே எந்த ஒரு பாவமும் இராது. No wrinkles in it. அதில் எந்த ஒரு சுருக்கமும் இராது. No spot in it. எந்த ஒரு கரையும் இருக்காது. With a sincere and pure heart we may serve God. சுத்த இருதயத்தோடு உண்மையான இருதயத்தோடு நாம் தேவனை சேவிப்போம். See, that is what here it says. அதேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. They may present to the Lord. அவர்கள் கர்த்தருக்கு செலுத்துவார்கள். What they present? எதை அவர்கள் செலுத்துவார்கள்? They themselves present to the Lord. அவர்கள் தங்களை தாங்களே செலுத்துவார்கள். Under the old covenant they had to offer, present to the Lord the offering the people brought. பழைய உடன்படிக்கையிலே ஜனங்கள் கொண்டு வந்த காணிக்கையை அவர்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டும். But under the new covenant it is not like that. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே காரியம் அப்படி இல்லை. We have to offer ourselves. We have to present ourselves before the Lord. நாம் நம்மை நாமே கர்த்தருக்கு முன்பதாக செலுத்த வேண்டும். It is not only the prayer we offer to the Lord. நாம் நம்முடைய ஜெபத்தை மாத்திரம் கர்த்தருக்கு ஏறெடுப்பதல்ல. It is not the money only we offer to the Lord. ஏதோ பணத்தை மாத்திரம் நாம் கர்த்தருக்கு ஏறெடுப்பதல்ல. It is not only the time we offer to the ஏதோ Lord. சில நேரத்தை மாத்திரம் நாம் கர்த்தருக்கு ஏறெடுப்பதல்ல. But more than that, ஆனால் அதற்கு மேலாக we offer ourselves to the Lord. நாம் நம்மை நாமே கர்த்தருக்கு ஏறெடுத்து ஒப்புக்கொடுக்கிறோம். That is the author of the new covenant did. பாருங்கள், இதைதான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆக்கியோன் செய்து முடித்தார். Jesus Christ offered himself. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். He didn't offer any bull.
அவர் எந்த ஒரு காலை அவர் He ஏறெடுக்கவில்லை. did not offer some money or time only. ஏதோ சில பணங்களையும் நேரத்தை மாத்திரம் அவர் ஏறெடுக்கவில்லை. Understand, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொண்டோமா? We are called to offer ourselves. நாம் நம்மை நாமே ஏறெடுத்து ஒப்புக் கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். They may present, here it is written, இங்கே செலுத்தும்படிக்கு என்று present to எழுதப்பட்டிருக்கிறது. the Lord offering in righteousness. அவர்கள் நீதியாய் காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தும்படிக்கு. That is the reason we are called. அந்த காரணத்திற்காக தான் நாம் That is அழைக்கப்பட்டிருக்கிறோம். the Lord is processing us for purification. இப்படிதான் இந்த சுத்திகரிப்புக்கென்று தேவன் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். Our sins have not gone from us. நம்முடைய பாவங்கள் இன்னும் நம்மை விட்டு எடுபடவில்லை. The Lord has to purify us. தேவன் நம்மை சுத்திகரித்து ஆக வேண்டியது இருக்கிறது. Just like the gold and silver taken from the earth, எப்படி இந்த பொன்னும் வெள்ளியும் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டதோ அதுபோல, or the crude oil is taken from the earth. எப்படி இந்த கச்சா எண்ணெய் இந்த பூமியின் அடியிலிருந்து எடுக்கப்பட்டதோ அதுபோல, But there is an end product is lying in it. ஆனால் அதிலே கடைசியாக வர வேண்டிய ஒரு பொருள் அதுக்குள் மறைந்திருக்கிறது. A pure spirit, அது அந்த ஆவி, pure gold, ஒரு சுத்த பொன், a pure silver. ஒரு சுத்த வெள்ளி. That is what is valuable. அதுதான் விலையேற பெற்றது. That is what valuable before God. அதுதான் தேவனுக்கு முன்பதாக விலையேற பெற்றதாக இருக்கிறது. So what do we need to do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? When the Lord, we have to ask the Lord, I am ready, Lord, நாம் to do this process. கர்த்தரை பார்த்தபடி கேட்க வேண்டும். கர்த்தாவே, நீர் இந்த காரியத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். Make me pure like you. உம்மை போல என்னை பரிசுத்தமானாய் மாற்றும். Make me humble like you. உம்மை போல என்னை தாழ்மையாக மாற்றும். And the Lord will hear that prayer. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். And he will take me through. அவர் என்னை அதன் ஊடாக எடுத்து செல்வார். There I will have lot of inconveniences. அங்கே எனக்கு அநேக அசௌகரியங்கள் உண்டாகும். I will have lot of pain and suffering and sorrows. அங்கே அநேக வேதனைகள், துக்கங்கள், பிரயாசங்கள் எனக்கு உண்டாகும். I will be lot of humiliation and shame. அங்கே சிறுமைப்படுத்தப்படுதலும் அவமானங்களும் எனக்கு காத்திருக்கும். Lot of opposition and trials. அங்கே அநேக rejection. சோதனைகளும் நிராகரிப்பும் அநேக சோதனைகளும் எனக்கு அங்கே இருக்கும். We need to endure in that. அதிலே நாம் நிலை நிற்க வேண்டும். What will happen? அப்படி செய்தால் என்ன நடக்கும்? We will come out colorfully. நாம் வண்ணமாய் நாம் வெளியே வருவோம். We will come out and we will praise God. நாம் அதிலிருந்து வெளியே வந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். When we know it, this is what Lord is doing. இதைதான் கர்த்தர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது What we will do? நாம் என்ன செய்வோம்? We will thank God for all situations. எல்லா சூழ்நிலைக்கும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For all problems we will thank God. எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் கர்த்தரை Oh, ஸ்தோத்திரிப்போம். for all people who through whom he does this work, we will thank for them. எந்த ஜனங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு செய்கிறாரோ அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Because God has a good plan in his heart. ஏனென்று சொன்னால் தேவன் ஒரு அருமையான திட்டத்தை தன்னுடைய இதயத்திலே He வைத்திருக்கிறார். wants to make each one of us pure, நாம் like எல்லோரும் Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல நாம் எல்லோரையும் அவர் சுத்தமாக்க வேண்டும் என்று இருக்கிறார். There must not be even a smell of sin in us. நம்மிடத்திலே பாவத்தினுடைய வாடை கூட இருந்து விடக்கூடாது. Even a smell of disobedience must be there. கீழ்ப்படியாமையினுடைய ஒரு சிறு வாடை கூட இருந்து விடக்கூடாது. There must நம்மிடத்தில் not be a smell of even pride in us. நம்மிடத்திலே பெருமையினுடைய சிறு வாடை கூட இருந்து விடக்கூடாது என்பதற்காக No sexual impurity at all. எந்த ஒரு பாலியல் அசுத்தங்களும் இருந்து விடவே There கூடாது. must not be any honor seeking, even a smell of honor seeking in us. இந்த கணத்தை நாடுகிறதான ஒரு சிறு வாடை கூட நம்மிடத்தில் இருந்து விடக்கூடாது Even the love of என்பதற்காக money, there must not be any smell. இந்த பண ஆசை என்கிற இந்த காரியம் வாடை கூட நம்முடைய வாழ்க்கையில் இருந்து That விடக்கூடாது is how என்பதற்காக. Jesus lived. அப்படிதான் இயேசு வாழ்ந்தார். When we are being made like in the image of Jesus Christ, that is the process the Lord is doing. பாருங்கள், நாம் இந்த கிறிஸ்து இயேசுடைய சுபாவத்திலே அவருடைய ரூபத்திலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை தான் கர்த்தர் நம்மிடத்திலே செய்கிறார். We are called to be formed into the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுவதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That takes time. அதற்கு கால அவகாசம் பிடிக்கும். It will not happen in overnight. அது ஒரே ராத்திரியிலே சம்பவித்து விடாது. If we agree with the Lord, நாம் கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அங்கீகரித்து விட்டால் the Lord will do that work. கர்த்தர் தாமே அந்த காரியத்தை He செய்வார். will finally refine us. கடைசியாக அவர் நம்மை சுத்திகரிப்பார். And the world will have nothing to say against us. நம்மை குறித்து உலகம் சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் போகும். Satan will have nothing to say about us. சாத்தானு நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றுமில்லாமல் போகும். Satan will not be able to accuse us in any area of life. நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சாத்தான் நம்மை குற்றம் சொல்வதற்கு இடமில்லாமல் போகும். That is called a victorious life. அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. That Satan has nothing to blame us.
சாத்தான் குற்றப்படுத்துவதற்கு நம்மில் ஒன்றும் இல்லாமல் போவது. The worldly people have nothing to blame us. இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் நம்மிடத்திலே குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் போகும். God also has nothing to say about us. தேவனும் நம்மை குறித்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் போகும். He will say like this. அவர் இப்படியாக சொல்லுவார். Here is my beloved servant. இதோ என்னுடைய நேசதாசன். Here is my beloved son. இதோ என்னுடைய நேச குமாரன். Here is my beloved bride. இதோ என்னுடைய நேச மணவாட்டி. In her there is no wrinkle at all. அவளில் எந்த ஒரு கரையும் சுருக்கமும் இல்லை. There is no spot at all. அதிலே எந்த ஒரு கரை திரை இல்லை. She is pure as I am pure. நான் சுத்தமாய் இருக்கிறது போல அவளும் சுத்தமாய் இருக்கிறாள். This is what the Lord want to speak about us. நம்மை குறித்து தேவன் பேசுவதற்கு இப்படிதான் விரும்புகிறார். That offering will be pure to God. அந்த காணிக்கையானது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். Brothers and sisters, we need to offer our bodies as a pure offerings to the Lord. சகோதர சகோதரிகளே, நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்த காணிக்கையாக கர்த்தருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். We pray to the Lord for that. அதற்கென்று நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். Lord, please make me pure like you. ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தமாய் எங்களை மாற்றும். That is the only desire I have. அந்த ஒரே ஒரு வாஞ்சை தான் எனக்கு இருக்கிறது. Oh, that is where we will have an abundant fellowship with the Lord. அங்கேதான் நாம் இந்த தேவனோடு கூட ஒரு பரிபூர்ணமான ஐக்கியத்தை பெற்றிருப்போம். I heard a word in Kottayam conference. I just wanted to share that here. நான் கோட்டயம் கான்ஃபரன்ஸ்லே ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Psalm 66. சங்கீதம் 66வது அதிகாரம். I want to read from verse 8 onwards till 12. 8வது வசனம் தொடங்கி 12வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். Bless our God, O peoples, and sound his praise abroad. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். Why we have to praise God? That is what written down. ஏன் நாம் இப்படி தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதுதான் அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 9, who keeps us in life. 9வது வசனம், நம்மை ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். He is keeping us in life. பாருங்கள், நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். Does not allow our feet to slip. நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் வைக்கிறார். How he is doing that? அதை அவர் எப்படி செய்கிறார்? That's the next verse we see. அதுதான் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். How he is keeping my life? எப்படி என்னுடைய ஆத்துமாவை அவர் உயிரோடே வைக்கிறார்? How he is keeping my feet from slipping? என்னுடைய கால்கள் தள்ளாட ஒட்டாமல் அவர் எப்படி பார்த்துக் கொள்கிறார்? Okay, here verse 10. இங்கே 10வது வசனத்தில் இருக்கிறது. You have tried us, O God. தேவனே, எங்களை சோதித்தீர். You have tried me. தேவனே, நீர் என்னை சோதித்தீர். You have refined us as silver is refined. வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். You understand how our feet will not stumble? எப்படி நம்முடைய கால்கள் தள்ளாடாமல் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? It will not shake. அது அசையாது. Many times our legs are so feeble. அநேக வேளைகளில் நம்முடைய கால்கள் தளர்ந்து போய் விடுகிறது. It is so feeble, it is so weak. அது மிகவும் பலவீனம் அடைந்து தளர்ந்து போய் விடுகிறது. We get discouraged very often. அநேக வேளையிலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். But ஆனால் he says, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, he will not allow our feet to slip. பாருங்கள், கர்த்தர் எங்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல். And you have tried us, O God. தேவனே, எங்களை நீர் சோதித்தீர். You have refined us. வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். Okay, how he does that? அதை அவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். 11வது வசனத்திலே, you brought us into the net. எங்களை வலையில் நீர் அகப்படுத்தினீர். Who did that? யார் அதை செய்தது? The neighbor did. அயலகத்தார் அதை செய்தார்களா? The friends did. நண்பர்கள் அதை செய்தார்களா? Elders did it. மூப்பர்கள் அதை செய்தார்களா? Or our colleagues did it. அல்லது நம்முடைய உடன் வேலையாட்கள் அதை செய்தார்களா? No. இல்லை. Who have done it? யார் இதை செய்தது? Why God is doing it? ஏன் அதை கர்த்தர் அப்படி செய்கிறார்? Because God so loves us. என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். He doesn't want me to be lost in the hands of Satan. நான் இந்த சாத்தானுடைய கரங்களுக்குள்ளாக போய்விடக் கூடாது என்பதாய் அவர் விரும்புகிறார். I should not be lost in the world. நான் இந்த உலகத்திலேயே தொலைந்து போய்விடக் கூடாது. That is why ஆகவேதான் the loving God, loving Father, இந்த அன்பான தேவன், அன்பான தகப்பன், what is he doing? அவர் என்ன செய்கிறார்? He is bringing us into the net. அவர் நம்மை வலையில் அகப்படுத்துகிறார். Oh, there is a net. We come into the net. நாம் ஒரு வலை இருக்கிறது, அந்த வலைக்கு உள்ளாக நாம் வந்து விடுகிறோம். Problems, பிரச்சனைகள், difficulties, கஷ்டங்கள், sickness, சுகவீனம், loss, நமக்கு நஷ்டங்கள், famine, பஞ்சம், poverty, இப்படி தரித்திரம், problem in the home, நம்முடைய வீட்டிலே பிரச்சனை, problem in the business, நம்முடைய வியாபாரத்தில் பிரச்சனை, problem in the job place, நாம் வேலை செய்கிற இடத்தில் பிரச்சனை. there's a net. அதில் ஒரு வலை. Who brought it? யார் அதை கொண்டு வந்தது? It's Satan.
சாத்தானா? Many times we think Satan who bringing the net. அநேக வேளை நாம் நினைக்கிறோம் நம்மை வலையில் அகப்படுத்துவது சாத்தான் தான் என்று. No. இல்லை. Psalmist says, you brought us into the net. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், நீரே எங்களை வலையில் அகப்படுத்தினீர். And then in the net what do you have? What do we have? அந்த வலையிலே நமக்கு என்ன இருக்கிறது? Okay, we have come into the net. நாம் இப்பொழுது வலையில் அகப்படுத்தி விட்டார் நம்மை. What do we have in the net? அந்த வலையிலே நமக்கு என்ன இருக்கிறது? Okay. Laid an oppressive burden upon our loins. எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். Already in the net itself there is a problem. ஏற்கனவே நாங்கள் வலையில் அகப்பட்டதே ஒரு பிரச்சனை. And over that, அதற்கு மேலாக there is a burden. ஒரு பாரத்தை, burden on our loins, on our back. எங்களுடைய இடுப்புகளில், நம்மளுடைய இடுப்பின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றுகிறார். Always burden on our head. எப்பொழுதுமே நம்முடைய தலையிலே ஒரு பாரத்தோடு கூட இருப்பது. We cannot even smile. நம்மால் சிரிக்க கூட முடிவதில்லை. Always there is a burden. எப்பொழுதுமே ஒரு பாரம் இருந்து கொண்டே இருப்பது. Always there is a pain. எப்பொழுதுமே ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறது. Afflicted, being morning by morning being afflicted. காலை தோறும் நான் இப்படி உபத்திரவப்படுத்தப்படுவது. Day after day afflicted. நாள்தோறும் இப்படி நான் உபத்திரவப்படுத்தப்படுவது. Okay, there is a heavy burden. சரி, ஒரு பெரிய பாரம் வைக்கப்படுகிறது. We cannot stand straight. நாம் இப்பொழுது நேராய் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. There is a humiliation. அங்கே ஒரு சிறுமைப்படுத்தப்படுதல். There is a shame. அங்கே அவமானப்படுத்தப்படுதல். There is enemy. அங்கே ஒரு விரோதி. There is an oppression. அங்கே ஒரு எதிர்ப்பு. Okay, then சரி, அதற்கப்புறம் third thing. மூன்றாவது காரியம். Okay, we have now in the net and there is a burden on our back. இப்பொழுது நம்மை வலையில் அகப்படுத்தி விட்டார், நம்முடைய இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தையும் ஏற்றி விட்டார். Now what do we have? அதற்கப்புறம் நமக்கு என்ன இருக்கிறது இப்பொழுது? Men riding over our head. மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர். They will keep their boot and ride over our head. அவர்கள் தங்களுடைய அந்த ஷூ காலால் நம்முடைய தலையின் மேல் ஏறி போவார்கள். Men riding over our head. மனுஷர் நம்முடைய தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறார். You understand, brothers and sisters, what is purification means? இந்த சுத்திகரிப்பு என்றால் என்ன என்று சகோதர சகோதரரே நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? How painful it is. அது எவ்வளவு வேதனையானது. You will come into the net. நீங்கள் வலையிலே அகப்படுவீர்கள். There will be a burden on your loins. உங்களுடைய இடுப்புகளின் மேல் பெரிய வருத்தமான பாரம் ஏற்றப்படும். And not only that, அது மட்டுமல்ல, men will be opposing you. ஜனங்கள் உங்களை விரோதிப்பார்கள். People will be riding over your head. ஜனங்கள் உங்களுடைய தலையின் மேல் ஏறி போவார்கள். They will taking your respect and putting you on the ground. உங்களுடைய மரியாதையும் கனத்தையும் எடுத்து தரையிலே போட்டு விடுவார்கள். What all the process? This is what exactly happened to Jesus Christ. பாருங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாய் போக வேண்டியிருக்கிறது. இப்படிதான் இயேசு கிறிஸ்து கடந்து போனார். And then men riding over our head. அதற்கப்புறம் மனுஷர் நம்முடைய தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறார். Not finished there. அங்கே நின்று விடவில்லை. Not finished there. அது அங்கே முடிந்து போகவில்லை. Next, அதுக்கு அடுத்தது taking through the fire. தீயின் ஊடாக நம்மை எடுத்துச் செல்வது. Yeah, what is the fire? இந்த தீ, அக்னி என்றால் என்ன? Trials, சோதனைகள், sufferings. அங்கே பாடுகள். Taking through the fire. இந்த தீயின் ஊடாக நம்மை எடுத்துச் செல்வது. See, church is not purified without any going through the fire. இந்த தீயின் ஊடாக கடந்து போகாமல் எந்த ஒரு சபையும் சுத்திகரிக்கப்படாது. If the church need to be holy and purified like Jesus Christ, it has to go through fire. சபையானது இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த தீயின் ஊடாக எடுத்து செல்லப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். We only think of the spirit, holy, the fire of the Holy Spirit. நாம் எல்லோரும் இந்த அக்கினியானவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். As soon as the Holy Spirit fire came on the Pentecost day, what happened to them? அக்கினி ரூபமாய் அந்த பெந்தேகோஸ்து நாளிலே வந்த பொழுது என்ன சம்பவித்தது? What happened to them? அவர்களுக்கு என்ன சம்பவித்தது? People began to reject. அங்க ஜனங்கள் அவர்களை நிராகரிக்க ஆரம்பித்தார்கள். They are being put into prison. அவர்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். They were being killed. அவர்கள் கொல்லப்பட்டார்கள். When? Before they had no problem such. அதற்கு முன்பெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. But as soon as the Holy Spirit came upon them, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்த உடனேயே what happened? அவர்களுக்கு என்ன நடந்தது? They got lot of physical suffering. அவர்களுக்கு அநேகமான சரீர உபாதைகள் அவர்களுக்கு இருந்தது. Before that they had nothing like that. இதற்கு முன்பதாக எந்த ஒரு ஓத்திரமும் அவர்களுக்கு இப்படி இல்லை. But in the midst of them, all of it, அதன் மத்தியிலே அதன் எல்லாவற்றிலும் they stood strongly. அவர்கள் நிலைத்து நின்றார்கள். They never lost their heart. அவர்கள் தங்களுடைய மனம் தளரவில்லை. They were not discouraged. அவர்கள் சோர்ந்து போகவில்லை. Because ஏனெனில் there was a power inside them more than the outside.
அவர்களுக்கு வெளியே இருந்ததை காட்டிலும் அவர்களுக்கு உள்ளாக ஒரு சத்துவம் கிடைக்கப்பெற்றது. With that power, அந்த வல்லமையினால் they overcame all the suffering and trials. அவர்கள் எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். Yeah, men is riding over the head. ஜனங்கள் தலையின் மேல் ஏறி போகிறார்கள். Went through the fire. தீயின் ஊடாக கடந்து போகிறோம். Okay. After that, அதற்கப்புறம் taking through the water. தண்ணீரின் ஊடாக கடந்து செல்வது. Is there anything God left? இதில் ஏதாவது காரியத்தை இன்னும் ஏதாவது காரியத்தை தேவன் விட்டு விட்டாரா? Everything, every situation. எல்லா சூழ்நிலையும் Trying us நம்மை சோதிப்பது, and refining us, நம்மை சுத்திகரிப்பது, bringing us into net, நம்மை வழியில் அகப்படுத்துவது, and keeping a burden. நம்முடைய இடுப்புகள் மேல் வருத்தமான I don't பாரத்தை know சுமத்துவது. what all the burdens you have. உங்களுக்கு என்னென்ன பாரங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. What all the burdens you have, whatever it may be. நீங்கள் எப்படிப்பட்ட பாரமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, God knows about it. தேவன் அதை அறிந்திருக்கிறார். God knows your heart, brothers and sisters. சகோதர சகோதரர்களே, உங்களுடைய இருதயத்தை தேவன் அறிவார். What do we need to do? நாம் செய்ய வேண்டியது என்ன? Sincerely endure it. உத்தமமாய் அதை நாம் சகிக்க வேண்டும். Yeah, then அதற்கப்புறம் taken into water. அதில் நீரிலே தண்ணீரிலே எடுத்து போகப்படுவது. There is a promise under the old covenant, when you go through the water, the water will not overflow. பழைய உடன்படிக்கையிலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது அது உங்கள் மேல் புரளாது என்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. But under the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ there is no promise like that. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தமும் எதுவும் இல்லை. Sometimes சில வேளைகளிலே dipping into water. இந்த நீரிலே மூழ்கி போவது. But ஆனாலும் even then, அப்பொழுதும் கூட the promise of the Lord. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், Don't worry, brothers and sisters. சகோதர சகோதரர்களே, கவலைப்படாதிருங்கள். Peter, பேதுரு one time he sunk into the water. ஒரு முறை அவன் தண்ணீரிலே மூழ்கி போய் விட்டான். What the Lord did? கர்த்தர் என்ன செய்தார்? He is the Lord same yesterday, today and forever. பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் What இருக்கிறார். he has done to Peter, he will do it for us. பேதுருவுக்கு அவர் எதை செய்தாரோ அதை நமக்கும் செய்வார். He was sinking into water. அவன் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருந்தான். He cried out to the Lord. அவன் கர்த்தரிடத்திலே நோக்கி அழுது கூக்குரலிட்டான். Lord, I am sinking. ஆண்டவரே, நான் மூழ்கி போய் கொண்டிருக்கிறேன். So what do we have to do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? In our problem, if we are sinking, what do we have to do? நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் அமிழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Just like Peter did. பேதுரு செய்தது போல செய்ய வேண்டும். Don't try to show that you are very strong. நீங்கள் அதிலே மிகவும் திடமான நபர் என்று நீங்கள் காண்பிக்க வேண்டாம். No, I know how to swim. எனக்கு எப்படி நீச்சல் அடிக்க முடியும், நீச்சல் அடிப்பது எனக்கு தெரியும் என்று. No, we don't know. இல்லை, நமக்கு தெரியாது. We don't know how to swim. நமக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. Okay, what Peter did? பேதுரு என்ன செய்தார்? I think Peter knew swimming better than many of us. எனக்கு தெரியும், பேதுரு நம்ம அநேகரை காட்டிலும் அதிகமாய் நீச்சல் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு மீனவர். But what Peter did? ஆனால் பேதுரு என்ன செய்தார்? He never tried to swim. அவர் அங்கே தன்னுடைய சுய முயற்சியினால் அங்கே நீச்சல் அடிக்க அவர் முயற்சிக்கவில்லை. He cried out to Lord. அவன் கர்த்தரை நோக்கி அழுதான். Lord, help me. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். What the Lord did? கர்த்தர் அங்கே என்ன செய்தார்? He stretched his hand அவர் தம்முடைய கரத்தை நீட்டினார். and picked Peter up. பேதுருவை அவர் தூக்கி எடுத்தார். I tell you, brothers and sisters, சகோதர சகோதரிகளே, நான் same thing the Lord will do for us. அதே காரியத்தை கர்த்தர் நமக்கும் செய்வார். If you cry out, he will pick you up. நீங்கள் அவரை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவர் உங்களை தூக்கி விடுவார். Okay, taken through the water. சரி, இப்பொழுது தண்ணீரின் ஊடாக எடுத்து சென்று Okay, finally where? கடைசியாக எங்கே? Finally where we are? கடைசியாக நாம் எங்கே வந்தடைகிறோம்? You brought us out into a place of abundance. செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். You know why the Lord is allowing all these things? ஏன் கர்த்தர் தேவன் அநேக காரியங்களை இப்படி நமக்கு கடத்தி வருகிறார் என்று தெரியுமா? To bring us into a place of abundance. ஒரு செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். An abundant life. ஒரு பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக, abundant fellowship with the Lord. கர்த்தரோடு கூட ஒரு பரிபூர்ணமான ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக, abundant fellowship with one another. ஒருவருக்கொருவர் ஒரு பரிபூர்ண ஐக்கியம் உடையவர்களாய் இருப்பதற்கு, not the fellowship what we see today. நாம் பார்க்கிறதான இப்படிப்பட்ட இந்த ஐக்கியத்தை அல்ல. an abundant fellowship. ஒரு பரிபூர்ணமான ஒரு ஐக்கியம். Jesus said, I came so that they may have life and that life abundantly. இயேசு இப்படியாக சொல்லி இருக்கிறார். நானும் அவர்களுக்கு 10:10 யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு இப்படியாக சொல்லி இருக்கிறார். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. That's the reason Lord came. அந்த காரணத்திற்காக தான் கர்த்தர் வந்தார். Finally he will bring us to a place of abundance. கடைசியாக ஒரு செழிப்பான இடத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். An abundant life. ஒரு பரிபூர்ண ஜீவன். There's
There is no smell of sin. அங்கே பாவத்தினுடைய எந்த ஒரு வாடையும் இல்லை. No sin can overcome. அங்கே எந்த ஒரு பாவம் நம்மை மேற்கொள்ளாது. You may have 10 crores of rupees beside you, but it will not touch you. உங்களுக்கு 10 கோடி பணம் இருக்கும், ஆனால் அந்த பணம் உங்களை தொடாது. 10 beautiful women may pass by you, but none of them will touch you. 10 அழகான பெண்கள் உங்களுக்கு முன்பதாக நடந்து போகலாம், ஆனால் யாரும் உங்களை தொடமாட்டார்கள். People may bring crown to you, but it will not touch you. People may bring crown for you. ஜனங்கள் உங்களுக்காக கிரீடத்தை கொண்டு வரலாம், ஆனால் அது உங்களை தொடாது. Understand the life? இந்த ஜீவனை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Abundance, a place of abundance. ஒரு செழிப்பான இடத்திலே You brought us out into a place of abundance. ஒரு செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். Why we are sharing this today? ஏன் இதை நாம் இன்று பகிர்ந்து கொள்கிறோம்? This is the heart of God. இதுதான் தேவனுடைய இருதயம். If it is hidden to you, அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. you must know about it. இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God is going to bring me to an abundant place. கர்த்தர் என்னை ஒரு செழிப்பான இடத்திலே கொண்டு வரவிருக்கிறார். In abundant fellowship with the God. தேவனோடு கூட ஒரு பரிபூர்ணமான ஐக்கியத்தில். Abundant, Holy Spirit. ஒரு abundant spirit. இப்படி அளவில்லாத பரிசுத்த ஆவியினால் பரிபூர்ணத்தினால் என்னை நிறைக்க முடியாக. He will fill us more and more. நம்மை அதிகமாய் நிறைப்பார். When he fills us more and more, our words will change. அவர் நம்மை அதிகமாய் நிறைக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் மாறிவிடும். Always singing in our heart. இதெல்லாம் நம்முடைய இருதயத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது. Then we speak to our wife. அதுதான் நம்முடைய மனைவிகளை நாம் பேசும் பொழுது. Speak to the husband. கணவன் இடத்திலே பேசும் பொழுது. Speak to the people. ஜனங்களிடத்திலே பேசும் பொழுது. There will be no conflict. அங்கே எந்த ஒரு முரண்பாடும் இருக்காது. No arrogance will come. அங்கே எந்த ஒரு இருமாப்பான காரியமும் வராது. Ephesians 5:18 we read and understand it. எபேசியர் 5:18 வசனத்திலே இதை வாசித்து நாம் புரிந்து கொள்ளலாம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, purification is a process. இந்த சுத்திகரிக்கப்படுவது என்பது ஒரு செயல்முறையான காரியம். And we need to endure in that process. அந்த கிரியையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். The Lord has something in mind to have a pure product. பாருங்கள், என்னிடத்திலே ஒரு சுத்தமான ஒரு பொருள் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் தன்னுடைய சிந்தையில் வைத்திருக்கிறார். He is looking for that end product, not what we are going through. நாம் கடந்து போகிற அதே அல்ல, அதிலிருந்து வருகிற ஒரு கடைசியான பொருளை தான் அவர் எதிர்பார்க்கிறார். He wants a pure offering. ஒரு பரிசுத்தமான காணிக்கை அவர் எதிர்பார்க்கிறார். I must offer myself pure before God. நான் என்னை நானே கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். When we live like that, நாம் அப்படி வாழும் பொழுது we will not have a fear of the Lord coming. கர்த்தர் வரும் பொழுது அந்த வருகை குறித்து நாம் பயப்பட மாட்டோம். We will not be put to shame. நாம் அவமானப்பட மாட்டோம். Rather we will say like this. ஆனால் மாறாக நாம் இப்படி சொல்லுவோம், Lord come quick. கர்த்தாவே சீக்கிரமாக வாரும். Why? ஏன்? I am ready. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I am pure. நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன். Oh, the Lord, we will say, நீங்கள் சொல்வீர்கள், Lord please come. கர்த்தாவே சீக்கிரமாய் வாரும். That is how the book of Revelation closes. அப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முடிவடைகிறது. Are we in that place? நாம் அந்த இடத்திற்கு வந்து விட்டோமா? Are we in that process? நாம் அந்த ஒரு செயல்முறை காரியத்தினூடாக கடந்து போகிறோமா? If the Lord loves us, கர்த்தர் நம்மை நேசிப்பார் என்று சொன்னால் he will purify us. அவர் நம்மை சுத்திகரிப்பார். He has forgiven our sin, but he will purify us from all our unrighteousness. நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தும் நம்மை விட்டு நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பார். Get ready for that. அதற்கு ஆயத்தப்படுங்கள். May God bless us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.